சென்னை ஓமந்தூரார் அரசு துறையில் சிறப்பு உயர்தர பயணம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரூபாய் 9 கோடி இனிய நிகழ்ச்சி மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் கேமரா கொஞ்சம் கொஞ்சம் கவலைக்கு கிட்ட போனா கொஞ்சம் பின்னாடி ஒன்றும் வாங்க கொஞ்சம் போயிட்டு ஆமா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் பேக்ல வா இதை வந்து ப்ரீ இன்ஜுரி ரீஹாபிலிட்டேஷன் ரெண்டுமே இருக்குது நார்மல் ஸ்டேட்டஸ் வந்து ஹை சர்வீஸ் மசில்ஸ் இன்ஜுரி ஆகாமல் டோர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஈவன் ப்ரீ இன்ஜுரி நிறைய கொஞ்சம் பீரியட் வாங்குங்க. மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகிற காயங்களுக்கு தீர்வு, விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகிற நோய் பாதிப்புகளுக்கு தீர்வு என்கின்ற வகையில் ஒரு புதிய கட்டமைப்பு ஒன்று சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் விளையாட்டு மருத்துவத்துறைக்கு என்று ஒரு பிரத்யேக மருத்துவ கட்டமைப்பு ஒன்று மாண்புமிகு துணை முதலமைச்சர்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் விளையாட்டுத்துறையில் மிக முக்கியத்துவமாய் அவர்களுக்கு தேவையானவர்களை எல்லாம் ஒருங்கே ஏறத்தாழ ஒரு 10,000 சதுர அடி பரப்பில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ஒன்று இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் துணை முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இன்றைக்கு இங்கே பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் கிராமங்களிலாக இருந்தாலும் குக்கிராமங்களிலாக இருந்தாலும் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு ஒரு பிரத்யேகமான சிகிச்சை மையம் ஒன்று இந்தியாவில் முதன்முறையாக மாநில அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் இதற்குரிய வசதிகள் இந்தியாவில் இருந்தாலும் இன்றைக்கு அரசு மாநில மருத்துவமனைகளில் முதன்முறையாக இந்த மையம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு பிரத்யேக மருத்துவ சிகிச்சை மையத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் இப்போது திறந்து வைத்து தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் பயன் தரும் என்கின்ற வகையில் நம்பிக்கை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர், மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறையின் செயலாளர், அதேபோல் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த ஆணையர் உள்ளிட்ட உயர் அலுவலர் பெருமக்கள் கலந்து கொண்டு இது மிக சிறப்பாக முடிவுற்றிருக்கிறார்.